இவர் மாத்திரம் மைக்கு பிடிச்சி உட்காந்துருக்காரு நினைக்கிறேன்னா இந்த விழாவினுடைய தொடக்கத்திலிருந்து முதல்ல நான் என்னையும் ஒரு பேச்சாளரை தான் போட்டிருந்தாங்க. அப்புறம் என்ன நினச்சிதாங்களா தெரியல, நீங்கள் நடுவில் உட்காந்துருங்க அப்பப்போ பேசுங்கன்னாங்க. சரின்ட்டு நான் மிக அருமையாக ஏறத்தாழ இல்லை அவங்க விருது சரி சரியாக 6 மணிக்கு தொடக்கணும். ஞாபகம் இருக்குங்களா? மணி 9. பாகுபலி கூட இவ்வளோ நேரம் ஓடாது, 3 மணி நேரம். அப்படியா அப்படின்னு கிளம்பக்கூடாது, மணி பார்க்காம இருந்தோம் அப்படின்னு சொல்லி இருக்க வச்சது எது, அதுதான் முக்கியம். பாடுபொருள் வேறு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் கவிதையை ரசிக்கிறவர் தான், கவிதை விரும்பிகள் தான். அதே சமயத்தில் இதற்கெல்லாம் காரணமாக இருந்த நம்முடைய கவிஞர் இயக்குனர் லிங்குசாமி அவர்களுக்கு நம்ம நன்றியை மறக்காமல் சொல்லணும். அவரோடு எப்போது இருக்கிற பிருந்தா அவர்கள், செந்தில் நண்பர், அவர் கொண்டு ஒரு புக்கு கொடுத்தாரு. செந்தில் எங்கே இருக்காங்க? மேலே வாங்க. செந்தில் வாங்க. அவர் வந்து ஒரு படி வாங்கி சிறப்பு விருதை பெற்றுக்கொள்கிறார். வாங்க வாங்கிங்க. வாங்கிக்கோங்க. சும்மா கொடுக்கும். அப்படியா? சரி. அவ்வளோதான், முடிச்சது. இந்த 3 மணி நேரமும் நாம் நம்மை மறந்திருந்ததுக்கு காரணம் நம்முடைய அருமையான சொல்கிறாங்க. மற்ற மொழிக்கு இந்த மொழிக்கு என்னங்க பெரிய வித்தியாசம்? ஒன்று வந்து பார்த்தா தாங்க தெரியும் இதனுடைய அருமை என்னங்கிறது. இப்போ இசையோ நடிப்போ நிகழ்த்துகளையோ எதுவுமே இல்லை. பேருக்கு 2 பெண்கள், பாக்கியெல்லாம் நாங்கள் தான். பார்த்தே தீரன், வேறு வழி கிடையாது. நான் ஒரு சின்ன கிராமத்துக்கு பட்டிமன்றத்துக்கு போயிருந்தப்போ அந்த ஊரில் அது என்னன்னே தெரியாமல் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் முன்னாடி ஒரு பையன் உட்காந்து சொல்கிறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வாயிலிருந்து ஒரு முட்டை எடுப்பார் பாரு அப்படிங்கிறான். அவன் என்னை மேஜிக் நடத்துகிறவன் நினச்சிருந்துருக்கான். அவனுக்கு புரியலை, ஆனால் உட்காந்துருந்துருக்கான் பாவம். இதுக்கிட்ட உட்காந்துருந்தான்ல, அதாவது அவனுக்கு கேட்க முடிஞ்சதில்லை. நமக்கு இந்த ஒரு நல்ல நிகழ்வு வர்றபோது கவிதைகள் நம்மளை அப்படியே மயக்குது. அதுவும் யார் எழுதுனான்னு தெரியாமல் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். யாரோ அப்படின்னு போடுவாங்க தெரியுங்களா? உதாரணமாக இப்போ ஒரு கவிதை நான் படித்தேன், எனக்குன்னு தெரியல, இது யாருன்னு தெரியல. இதுதான் என் நண்பர் தங்கமூர்த்தி அவர்கள் புதுக்கோட்டையில் இருக்கார். அடிக்கடி நாங்கள் இவர்கள் மாதிரி அவர்களோடையும் பேசிகிட்டு இருப்போம். அப்போ ஒரு கவிதை போகிற போக்கில் சொல்கிறார். அவர் யாருடைய கவிதை எனக்கு தெரில. ஆர்ப்பாட்டமாய் தாஜ்மஹால், உள்ளே அடக்கமாய் நூர்ஜஹான். அவ்வளோதான், புரியலன்னு நினைக்கிறேன். சரி, ரைட், பரவாயில்ல. அதாவது இந்த கவிதை சொல்கிற வேகத்தில் வந்தால் தான் கூட வர முடியும். சில பேர் பாத யாத்திரையில் 2 கிலோமீட்டர் பின்னாடி வருவாங்க. வெற்றிவேல் அங்கே இருப்பான். புரியுதா? அடக்கம்ங்கிற ஒரு சொல்லு, அதாவது அது திருப்பி அது நம்ம ஸ்லேடை இன்னும் ஓடி போயிடுவீங்க, பயமாக இருக்கும். ஸ்லேடைன்னா கஷ்டம். கவிதை நம்மளை எப்படி ரசிக்க வைக்கிது? மணிமேகலை ஒரு நூல் கேள்விப்பட்டிருப்பீங்க. மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார், பௌத்த நூல். அந்த நூல் படிக்கிறதுக்காகவே அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பாலி மொழியை படிச்சுக்கிறார் அவர். ஏன்னா தத்துவங்களை படித்தா தான் எழுத முடியும். அதில் ஒரே ஒரு காட்சிங்க, அதோட நம்ம முடிச்சிடலாம். எப்படின்னா என்ன மாதிரி நம்மளை கவிதை ஈர்க்குது. இத்தனைக்கும் அது பௌத்த தத்துவம் சொல்கிற நூல். அது தத்துவம் நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் உள்வாங்கிறது. ஆனால் எப்படி நகட்டிட்டு போகிறான் தெரியுமா அந்த விஷயத்த? ஒரு மாலை நேரம் வருதுங்க, மாலை நேரத்தை வர்ணிக்காத கவிஞர்களே கிடையவே கிடையாது. கலித்தொகைன்னு ஒரு நூல் இருக்குது, மாலை நேரத்தை படிக்கணும்னா படிங்க. அதாவது அந்த காலத்தில் ஒரு அரசன் மறைந்து இன்னொரு அரசன் வருவதற்குள்
ஒரு வகையான குழப்பம் ஏற்படுமா அந்த நாட்டில். ஒரு ஆட்சி மாறி இன்னொரு ஆட்சி வர்றதுக்கு நடுவில் ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட்டால் எப்படி இருக்குமோ அதுபோல் சூரியன் அந்த பகல் பொழுது முடிஞ்சது, முழு நிலவு சந்திரன் வரப்போகுது, இதுக்கு நடுவில் கொஞ்ச நேரம் இருக்கு பாருங்க, அதான் மாலை. கங்குள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிற மாதிரி மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தில் மயங்கிய ஒளியினை போலே. யார் கண்ணாசம் பாட்டுங்க, பாசம்னு ஒரு படம். எம்ஜிஆர் படத்தில் வேற ஆளுக்கு டூயட்டு, இது ஆச்சரியம். டிஆர் ராமண்ணாங்கிற டைரக்டர் பண்ணியிருப்பாரு. எம்ஜிஆர் படத்தில் வேறொரு ஆளுக்கு டூயட்டு, கல்யாணகுமாரும் ஷீலான்னு ஒரு நடிகை இப்போ சந்திரமுகியில் கூட நடிச்சிருப்பாங்க. அவங்க செம்மீன் படத்தில் நடித்தவங்க. இன்னும் சொல்ல போனால் பிரேம்நசீரோட 98 படங்களோ நம்ம நடித்தவங்க. அவங்க மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தில் மயங்கிய ஒளியினை போலே. இதில் என்ன ஆச்சரியம்னா, இதுக்கேற்ற மாதிரியான பிபிஎஸ்னுடைய குரலும் ஜானகியினுடைய குரலும் சேர்ந்து வரும். கண்ணாசனுடைய பாட்டு வரி தான் அது. இந்த மாலையும் இரவும் சந்திக்கிற நேரம் எப்படி இருக்குமா, ஒரு அரசன் போய் இன்னொரு அரசன் வர்றதுக்குள்ள எப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. குடைநிழல் ஆண்டார்க்கும் ஆழிய வருவார்க்கும் இடை நின்ற காலம் போல் இருந்ததந்த மருண்மாலை. இது கலித்தொகை. குடைநிழல் ஆண்டார்க்கும் ஆழிய வருவார்க்கும் இடை நின்ற காலம் போல் இருந்ததந்த மருண்மாலை. மணிமேகலை எப்படி தெரியுங்களா, புகார் நகரத்துக்குள்ள மாலை நேரம் வருதாங்க, தயங்கி 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 வருதான். எதை போல, போர்க்களத்தில் கணவன் இறந்து போக தன்னுடைய குழந்தைகளோடு தன்னுடைய சகோதரனுடைய வீட்டில் தஞ்சம் புகுகின்ற அந்த பெண்ணை போல அந்த மாலை நேரம் மெதுவாக புகார் நகருக்குள் வந்தது. எப்படியான வர்ணனைங்க இது? நமக்கு பாடத்தில் இருந்துச்சா சொல்லுங்க பார்ப்போம். மணிமேகலை மொட்டை அடிச்சுக்கிட்டு போனா, இவ்வளோதான் சொல்லி வச்சுருப்பாங்க. அவ எவ்வளவு அழகி தெரியுமா? அவரே சொல்றார், ஆடவர் கண்டால் அகரலும் உண்டோ. ஆம்பளையா இருந்தால் அவளை நின்று பார்க்காம போக மாட்டான். ஒருவேளை போனால் அப்படி ஒரு கேள்வி வருமில்ல நமக்கு, பேடியர் என்றோ பெற்றியின் நின்றேன் அப்படிங்கிற அடுத்த வார்த்தை. ஒருவேளை அவன் போனால், அவன் அந்த காலத்தில் அந்த சொல்லை பயன்படுத்துகிறாங்க, பேடியர் என்றோ பெற்றியின் நின்றேன் அப்படின்னு. அப்படியான வர்ணனை சொல்லப்படுகின்ற இலக்கியங்கள், காப்பியங்கள் நம்மகிட்ட இருக்குங்க. அந்த தொடர்பு தான் இது. நம்மளே எப்படிங்க கவிதை எழுத முடியும் சொல்லுங்க பார்ப்போம். நான்கிறது நான் மட்டுமா? இல்லையே. எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா, எங்கள் அம்மா, எங்கள் வாத்தியார், என்னுடைய நண்பன், என்னுடைய எதிரி, எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், என் கவலை, என் தோல்வி, இது எல்லாமா சேர்ந்து எங்கனையோ ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தணும். அதை வெளிப்படுத்த எல்லாராலையும் முடியாது. அவங்க தமிழ் உலகத்தமிழ் சங்கத்தினுடைய இயக்குனர் ரொம்ப அருமையாக பேசுகிறப்ப சொன்னாங்க, கவிதைகள்ங்கிறது எப்படிப்பட்டது, காதல்ங்கிறது எப்படிப்பட்டது, அதையும் சொன்னாங்க. இதை திருவள்ளுவரே சொன்னாருங்க. எல்லாரும் காதலிக்கிறோம்லாம் சொல்லாங்க, தெரியாதுன்ட்டார். எல்லாராலையும் முடியாதாங்க. அது இப்போ காதலிக்கிறது எல்லாரும் அது இது பெரிய வேலையா? அப்படி இல்லை. அது வந்து என்ன அப்படின்னு, மலரினும் மெல்லிது கிராமம், மலரினும் மெல்லிது சிலர் அதன் செவ்வி தலைப்படுவர்னா. அவனுக்கு அதில் இழக தெரியணும், இழக்க தெரியணும். தன்னை இழந்தால் தான் காதல் ஜெயிக்கும். அது உண்மை. எவ்வளோ பேருக்கு தெரியும்? அதுன்னு சொல்ல போனால், இன்றைக்கி இருக்கிற இந்த செல்பேசி எல்லாம் வந்த பிறகு ஒரு மென்மைத்தன்மை போயிடுச்சோன்னு பயமாக இருக்குது. அந்த பிள்ளை பேர் தெரிஞ்சுக்கிறவே 6 வருஷம் ஆயிருக்கு சில பேருக்கு. அதெல்லாம் ஒரு காலம். இப்போ மேத்தாவினுடைய கவிதை ஒன்று வரும், நீ யாரை பார்க்க வேண்டுமானாலும் போ, என் வீதி வழியாக போ. அவ்வளோதான் அந்த கவிதை. இவர் ஜன்னல்கிட்ட உட்காந்துருக்காருங்க, நீ யாரை பார்க்க வேண்டுமானாலும் போ, என் வீதி வழியாக போ. ஒன்றும் இல்லைங்க, அவன் ஒரு அப்பாவி காதலை, அவ்வளோதான் வச்சுக்கோங்க. எங்கிருந்தாலும் வாழ்க அப்படிங்கிற மாதிரி. அவன் விரும்புகிற பொருள் நல்லா இருக்கணும்னு நினச்சா அவன் தாங்க நல்ல காதலை. போதும், இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் வந்து சினிமா உலகுக்கு வர்றதுக்கு என்னுடைய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் தான் காரணம். அதே போல் நான் இன்னைக்கு வரைக்கும் எல்லா நாடகத்துலேயுமா எல்லா சினிமாலையுமா அப்பாவை நடிச்சிட்ருக்கேன்னா அது காரணம் ஐயா சரண், டைரக்டர் சரண் தான். இதே படத்தில் எனக்கு நடிப்புனா என்னன்னு சொல்லி கொடுத்தாரு. ஒரு காட்சியில்
ஆப்பிள் பழத்தை நான் தின்னுக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு சமயக்கட்டில் உட்காந்து அவங்க எங்கூட ஊர்வசியோட கல்பனா அவங்க நடிச்சிட்ருக்காங்க. நீங்கள் பேசிக்கிட்டு ஆப்பிள் தின்னுட்டுருக்கீங்க, கேமரா ஜன்னலுக்கு வெளியில் இருக்கோம், ஆக்ஷன் சொன்ன உடனே நீங்கள் ஆப்பிள் தின்னுக்கிட்டே பேசுங்கன்னு. 2வது படம் நான் இது ரொம்ப ஈஸியாக 30 வருஷமாக மேடையில் பேசுகிறேன் நான், இது என்ன பெரிய விஷயம் அப்படின்ட்டு ஆக்ஷன் அப்படின்னு 1/4 கிலோ ஆப்பிளை தின்றுருக்கேங்க. ஒரு டைலாக் வரல, தின்னா பேச முடியல, பேசுனா திங்க முடியல. இல்லை தக்காளி வச்சுக்கோங்க தின்றுருக்கேன். அப்புறம் சீன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அது முடிச்ச முடியும் இங்கே தீர்ந்து வச்சு எனக்கு. நான் அவர்கிட்ட போய் மெதுவாக ஆப்பிள் வேணா திங்கவா, ஏன்னா முதல்ல தக்காளி தின்றுருக்கேன், ஆப்பிள் வேணா திங்கவான்னு கேட்டேன். அவர் உடனே சொன்னார், நீங்கள் ஒரு பழம்பெரும் நடிகர் அப்படின்னாரு. என்ன போடு பாருங்க, நீங்கள் ஒரு பழம்பெரும் நடிகர்னாரு. நான் இன்னைக்கு வரைக்கும் எல்லா இடத்துல பேசுகிறப்ப சொல்லுவேன் அவருடைய பேரை. பேச்சாளர் நடிகர்களாக இல்லாமல் நினைக்கிறதோ மற்றது உருமாறுறதோ சாதாரணம் கிடையாது. அதுக்கு ஏதாவது ஒரு மந்திரக்கோளில் வந்து அப்படிங்கணும் இப்படிங்கணும், அப்படி செஞ்சால் தான் முடியும். விட்லாச்சாரியார்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, இங்கே இருக்கவங்களுக்கு நான் கொஞ்சம் வயசானா தான் தெரியும். பழைய மாய மந்திர படங்கள், மாய உதரம், ஜெகன்மோகினி, அந்த மாதிரி படங்கள், அந்த படங்கள் எல்லாம் அவர் வந்து ரொம்ப டெக்னிக்காக படம் எடுப்பாராம். எப்படின்னா, யாராவது சொன்னபடி கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஒழுங்காக கால் சீட்டு கொடு, இல்லைன்னா நாயாக்கி விட்டுருவேன் அப்படின்னு வரான். அதாவது எடுத்த உடனே அவன் நாயாகிற மாதிரி சீன் எடுத்துட்டு திருப்பி அவன் மீண்டு வர்ற மாதிரி சீன் எடுத்து வச்சுக்கிட்டு படம் முழுக்க அவர் கால் சீட்டே வேண்டியதில்லை, நாயா அலை அப்படிங்கிற மாதிரி. இது நான் ஒரு திரை விமர்சனத்தில் படித்தேங்க. ஏன் வந்தா உள்ள வா, இல்லைன்னா நீ பாட்டுக்கு அலை, ஒன்றும் கிடையாது, அப்படிதான். எவ்வளவு சுலபமாக இருந்திருக்கு பாருங்க. நமக்கு என்னன்னா, அந்த படத்தை பார்க்குற போது இருந்த சந்தோஷமும் அதை பற்றி பேசுகிற போது இருக்கிற சந்தோஷமும் இருக்கு பாருங்க, அதுதாங்க நமக்கு பெரிய மகிழ்ச்சி. எப்போவும் பேசுறதுக்கு ஆள் கிடச்சுன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ இல்லைங்க, இந்த தலைமுறை என்ன ஆக போதோ எனக்கு கவலையாக இருக்குது. அன்னைக்கு இதில் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒன்று பார்த்தேன், ஒருத்தர் வந்து கதவை தட்டுறான், காலிங் பில் அடிக்கிறான். உள்ளேருந்து வீட்டில் இருந்து அவன் வந்து ஹலோ வந்துட்டிங்களா, ஆமாம், அப்புறம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன், டீ சாப்பிடுவோமா, போவோம், அப்படியே பேசிக்கிட்டே போகிறாங்க. சார் என் டைம் முடிஞ்சது, இந்த இதில் பே பண்ணிட்டீங்கன்னா நான் போயிடுவேன். என்ன தெரியுங்களா, பேசுகிறதுக்கு ஆள் அனுப்புகிறாங்க, சாப்பிட்றதுக்கு உணவு அனுப்புகிறாங்கள, அது மாதிரி ஜிபே பண்ணுற மாதிரி. அதுக்கு ஒருத்தர் வந்து நம்மகிட்ட 10 நிமிஷம் பேசிட்டு போகிறான். இன்னொரு கட்டுரையும் படித்தேன், அடுத்த தலைமுறையில் பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட பேசுனா குற்றமா கிரைமா, போலீஸ் என் கூட ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கான், பேச முயற்சி பண்ணுறான், என்னன்னு தெரியல, நீங்கள் அவனை கைது பண்ணுங்க. பேசுறது மனித இனம் தானுங்க, வேற ஏதாவது பேசி கேள்விப்பட்டிருக்கோமா? அதை வந்து யார்கிட்டையும் பேசாமல் காதில் மாட்டிக்கிட்டு கண்ணில், அதாவது இந்த புலனுக்குள்ளே போகக்கூடாதுங்க. கண்ணிலையே பூராத்தையும் பார்த்துட்டோம்னா அப்புறம் யார்கிட்ட தான் பேசுவீங்க? அதனால தான் எனக்கு சென்னையில் படம் பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோவா சுவாரஸ்யமாக புரியாது. எங்கள் ஊர்லலாம் படம் பார்க்குறப்ப சந்தோஷமாக சிவாஜி இப்படி திரும்பிட்டா போதும், காசு செத்துச்சுடா அப்படின்னு போவாங்க. அதாவது அவன் வாங்கின டிக்கெட்டுக்குரிய சீன் முடிஞ்சிருச்சான், அப்படியான ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். இங்கே எல்லா காட்சியிலும் பேசாமலே இருக்கீங்க. அதுவும் பாப்கார்ன் கூட சில பேர் ஐஸ்கிரீமில் தொட்டு சாப்பிட்றாங்க, சத்தம் கெட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இப்படி மௌனமாவா இருப்பாங்க? கலகலன்னு பேசி கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு எல்லாரும் திரையுலகம் சார்ந்தவங்க தான். அந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ ஒரு வகையான ஒரு உணர்வு இருக்கணுங்க. அதுவும் அந்த கிராமத்து மக்கள் பார்க்குறப்ப அலிபாபாவில் வீரப்பா பானுமதியை அந்த குதிரையில் கடத்திட்டு போவார்ல, அந்த நேரம் அந்த குதிரை அப்படி திரும்பி இருக்குங்க. எம்ஜிஆர் கொஞ்சம் குதிரை லேட்டாக வரும், கீழே இருக்க கிளவி பூர்வம் இங்கிட்டு அப்படின்னு கத்துங்க. ஏன்னா அவர் குதிரை எங்கிட்டு திருப்பிட்டாருன்னா என்ன பண்ணுறது?
அப்படி படம் பார்க்கணும், தேமேன்னு உட்காந்துருக்கப்படாது. என்னன்னா அதுதான் ரசனைங்கிறேன் நான். கைதட்டணும், சிரிக்கணும், பேசணும். நம்ம டிவியாக பார்த்து பார்த்து என்னென்னா கைதட்டுறது மறந்து போச்சு, சிரிக்கிறது மறந்து போச்சு. நடுவீட்டுக்குள்ளே கைதட்டா விடுவாங்களா சொல்லுங்க பார்ப்போம். இங்கே எதாக இருந்தாலும் வெளியே போய் செய்ய, தம் அடிக்க போகிற மாதிரி அப்படி போய் கைதட்டிட்டு வந்துருப்போம். இந்த உணர்வுகளை வெளிக்கொண்டு வர்றதுக்காக நமக்கு ரசிக்கவும், சாப்பிட்றப்ப கூட அதை எடுத்து ரசித்து பார்த்து. என்ன படம், தூக்கில் தங்கச்சி வீட்டுக்கு, சகோதரி வீட்டுக்கு போயிருப்பார் சிவாஜி. அதான் கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர் கொண்டு வந்தால் சகோதரி, கொலையும் செய்வாள் பத்தினி, உயிர் காப்பான் தோழன். இந்த 7 வரியை வச்சுட்டு தான் படம் வச்சுருப்பாங்க. அதில் போனவுடனே உணவு வச்சுருப்பாங்க. சிவாஜி கேட்பார் ஒரே வார்த்தையில், சகோதரி இவை உண்டு கழிக்கவா கண்டு கழிக்கவா அப்படிம்பாரு. அந்த வரி அழகு அவ்வளோ அருமையாக இருக்கும். பார்த்து மகளவே நல்லா இருக்கேன், உண்டு கழிக்கவா கண்டு கழிக்கவா. அப்போ உணவு சாப்பிட்ற போதும் அப்படி சாப்பிடணும், இசையை கேட்குற போதும் அப்படி மகிழணும். கவிதை படிக்கிற போது யார்த்தையாவது சொல்லணும்னு நமக்கு தோணும் இல்லையா? வேணுமா இல்லையா? யாருக்கு தான் ஃபோன் பண்ணுவீங்க சொல்லுங்க? போலீஸ்க்கா ஃபோன் பண்ண முடியும்? எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? என்னன்னு தெரியல, ஒரு மாதிரியா இருக்கு. டாக்டர்கிட்ட சொல்லுங்க, இதெல்லாம் எங்கிட்ட சொல்றீங்க? இல்லை சும்மா சொல்லணும் போல் இருந்துச்சு, சரி வச்சிடுறேன். ஒருத்தன் போய் நிறைய கஷ்டப்படுறேன் வாழ்க்கையில், நான் கல்யாணம் பண்ணிருக்க கூடாது அப்படி இப்படின்னு போய் சொல்லியிருக்கேன். அவர் கேட்டுக்காரு, இது பேங்க்கு, இங்க எதுக்கு வந்து இதெல்லாம் சொல்றீங்க? இல்லை கஷ்டத்தெல்லாம் சொன்னால் கடன் தருவாதான் சொன்னாங்க. என்னன்னு தெரியாமல் போட படிக்காமல் போயிடுவாங்க சில பேர். இப்போ ஜோக் சொல்கிறதுக்காக இல்லைங்க, அதை ரசிக்கவே தெரியணும்ல, அதுதான் வேணும். நல்ல ரசனையும் நல்ல ஒரு வாழ்க்கையை ருசிக்கத்தக்க முறையில் இருந்தால் அதெல்லாம் வாழ்தான்னு அர்த்தம். சாப்பாடு சாப்பிட்றப்பே அதை எடுத்து சாப்பிட்டு பாராட்டி ஒரு வார்த்தையாக சொல்லணும், நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு. சும்மா உட்காந்து தின்னோம்னா எப்படி இருக்கும்? ஒரு அம்மா பக்கத்து வீட்டுக்காரம்மா கேட்டுச்சு, உங்கள் வீட்டுக்காரர் என்ன சாப்பிடுவார்? அது எதை போட்டாலும் திங்க. அது என்னது? அது புளி புள்ள திங்காது, யானை மாமிசம் சாப்பிடாது. இது எதை போட்டாலும் திங்கும்னா என்ன அர்த்தம்? ரசித்து சாப்பிட்றதும் ருசித்து சாப்பிட்றதும் நல்லா பேசுகிறதும் நல்லா மகிழ்ச்சியை கொண்டாடுறதும் திருவிழாக்கள் எதுக்குங்க? அதுக்கு தானே வச்சுருக்காங்க. அந்த எல்லாமாக கொண்ட வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையின் முழுமை. அதற்கு அடிக்கோடு விடுவது தான் கவிதை, கவியரங்கம். கவியரங்கங்கள் காணா போச்சுங்க, அதுவும் கவலையாக தான் இருக்குது. தமிழ் தாய் வாழ்த்து பாடுவாங்க, அதில் தமிழ் தாய் வாழ்த்து தான் நீங்கள் அதை தொடக்கத்துக்காக பாடுறதில்ல, கவிதையை தாயாக்கி பாடுவாங்க, வரவேற்பு சொல்லுவாங்க, அதே போல் நன்றி சொல்லுவாங்க, கவிதையிலே இத்தனையும் செய்வாங்க. அதுக்குன்னு ஒரு சபை, இதற்குன்னு ஒரு சபை எல்லாம் இருந்ததுங்க. அதுபோல் இந்த சபை இன்னைக்கு இவ்வளவு நிறைவாக இருக்க காரணம் நீங்கள்தான், இவர்கள்தான். பெருமையாக சொல்வோம், நாம் தான். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தொடர்ந்து கவிதைகளை படியுங்கள். மீண்டும் மீண்டும் நாம் சந்திப்போம். இந்த சந்திப்புகள் தொடரட்டும். கைக்கூல மட்டுமே என்கிற முருகேஷ் உங்கள் பேரை விட்டு நீங்களும் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.